எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ரேயர் பண்ணுறது நல்லதா, மெடிடேட் பண்ணுறது நல்லதா, ப்ரேயரா மெடிடேஷனா? ஸோ இதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரேயர்னால் என்னென்னு பார்ப்போம். ஒரு மனுஷன் எப்போ வந்து ப்ரேயர் பண்ணுவான்? அவன் அவனை தாண்டி ஒரு சக்தி இருக்குன்னு நம்பும்போது, அவனுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும்போது, எனக்கு வந்து இது சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அந்த அவனை தாண்டி இருக்கிற ஒரு சக்தி இருக்குல்ல, அதுக்கிட்ட இவன் கேட்குறது, எனக்கு இது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்கன்னு கேட்குறது. ஸோ இது வந்து நம்ம ப்ரேயர்னு எடுத்துப்போம். ஸோ அவன் பேசிக்காக அவனுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் இருக்கணும்னா, நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கணும். அந்த நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தால் தான் அங்கே அந்த ப்ரேயர்னு ஒரு விஷயமே இருக்கும். பட் when it comes to மெடிடேஷன், அதுக்கு வந்து நம்பிக்கை தேவை கிடையாது. நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ப தேவையில்லை. கடவுள் இருக்குன்னு நான் நம்ப தேவையில்லை, கடவுள் இல்லைன்னு நான் நம்ப தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் ப்ரேயருக்கும் மெடிடேஷனுக்கும் உள்ள பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ப்ரேயர் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கைனா என்ன? எனக்கு ஒரு விஷயம் தெரியாது, ஆனால் நான் நம்புகிறேன், அதுதான் நம்பிக்கை. இப்போ நான் ஏத்திஸ்டாக இருக்கேன்னா நானும் அதுவும் ஒரு நம்பிக்கை தான். ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து கடவுள் இருக்குன்னு நம்புகிறாங்க, நான் கடவுள் இல்லைன்னு நம்புகிறேன். அட் த சேம் டைம் இன்னொரு கூட்டம் ஒன்று இருக்குது. இவங்க வந்து கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, கடவுள் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரியலப்பா, அந்த ஸ்டாண்ட் எடுத்துருவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு 70 to 80% ஆஃப் த பீப்புள் வந்து இந்த கூட்டம் இருக்குல்ல, எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்கிற அந்த கூட்டம் இருக்குல்ல, அவங்க தான் உண்மையை சீக்கிரம் பார்ப்பாங்க. மற்ற கூட்டத்தில் இருக்கவங்களும் ரியலைஸ் பண்ணுவாங்க, பட் அவங்களோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரியாதுப்பாங்கிற அந்த உண்மையை ஒத்துக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ட்ரூத் வந்து சீக்கிரமே ரிவீல் ஆகும். அண்ட் இவங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும். எப்போ ஒரு மனுஷன், அது இதுன்னு கிடையாது, எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நான் வந்து என்கிட்ட நான் ஒத்துக்கணும். ஆக்சுவலாக அதை நான் ரியலைஸ், எனக்கு தெரியலனா எனக்கு தெரியல அப்படிங்கிறத நான் ஒருத்தவன் எப்போ ஒத்துக்கிறானோ, அவனுக்கு கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் வந்து ஏதோ ஒரு வழியில் அந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி லைஃப்பில். இப்போது ப்ரேயர் பண்ணுறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ரேயருங்கிறது இது வந்து மோஸ்ட்டாக ரிலீஜியன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து இதுக்குள்ளே வரும் ப்ரேயரில். இப்போ வந்து கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரும்போது அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ப்ளஸ் வந்து பார்ப்போம். இப்போ வந்து நான் ஒரு விஷயம் என்னோட பெருசாக ஒன்று இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கிட்ட நான் சொன்னேன்னா என் பிரச்சனைலாம் வந்து எனக்கு தீந்துரும்னு நான் வந்து நம்புகிறேன். அப்படிங்கிறப்போ நான் ஒரு கோவிலுக்கு போகிறேன், அங்கே வந்து போயிட்டு என்னோடய பிரச்சனையெல்லாம் சாமி பார்த்து அழுது சொல்கிறேன், என்னமோ பண்ணிட்டு நான் வெளில வரும்போது எனக்கு வந்து ஓகே பெட்டராக ஃபீல் ஆகுது, நான் சொல்லிட்டேன், ஓகே ஃபைன் டன் அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ட்ரூத்தை ரிவீல் பண்ணுமானா ட்ரூத்தை ரிவீலே பண்ணாது ஆக்சுவலாக. ஆனால் உங்களுக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குல்ல, ஒரு மன ஆறுதல், ஒரு மன அமைதி, அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுக்காக தான் இந்த சிஸ்டமே ஆக்சுவலாக க்ரியேட் பண்ணது. இந்த கடவுளுங்கிற அந்த கோவில் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சரே இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் க்ரியேட் பண்ணப்பட்டுச்சு. இப்போ எல்லாருமே வந்து உண்மையை ரியலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான் இந்த நம்பிக்கைன்னு ஒரு ஃபேக்டர் வந்து லைக் ஜென்ரேஷன் வைஸில் ஒவ்வொரு ஜென்ரேஷனும் இன்னொரு ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணிவிட்டு அடி கொடுத்துட்டே போயிட்டுருக்காங்க. ப்ளஸ்ஸாக இப்படி ஒரு விஷயம் இருந்தாலும் என்ன ஒரு பெரிய ஃப்ளா ஒன்று இருக்குன்னா, கடைசி வரைக்கும் இதில் ட்ரூத்தை ரியலைஸே பண்ண முடியாதுங்கிற அந்த ஒரு விஷயம் தான் வந்து இருக்கிறதுலே பெரிய ஃப்ளா. இந்த கடவுள் அப்படிங்கிற அந்த விஷயத்த, கோவிலுக்கு போகிறது இது எல்லாத்தையுமே வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னா மொத்தம் 2 விதத்தில் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஒன்று, உண்மையை உணர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ரோச் பண்ணுற விதம் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். உண்மையை நீங்கள் ரியலைஸே பண்ணாமல் கடவுள் கோவிலுக்கு போகிறீங்க பண்ணுறீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் ஷேடாக அது மாறும். ஸோ இந்த ட்ரூத்துன்னு நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது, அது மட்டும்தான் இங்கே இருக்குது, அதுதான் எல்லாமாவே இருக்குது, அதுதான் ட்ரூத். அதை பற்றி இப்போ நான் சொல்கிறது வந்து நீங்கள் வெறும் தாட் ப்ராசஸாக கூட வச்சுக்கோங்க, ஏன்னா அது வந்து உங்களுக்கு நீங்கள் உணராமல் உங்களுக்கு வந்து அது புரியாது. ஸோ இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இங்கே ஒன்று தான் இருக்குது, அதுதான் எல்லாமாவே இருக்குது, அதுதான் நான், அதுதான் நீங்கள், இங்கே சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே அதுதான். காற்றுலேருந்து, கிராவிட்டிலேருந்து, ஸ்பேஸ்லேருந்து, டைம்லேருந்து எல்லாமே அதுதான். ஸோ சும்மா நான் ஒரு இது மாதிரி ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நான் சொல்கிறேன். பட் அது வந்து நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு புரியும், அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ட்ரூத்தை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு பிலீஃப் சிஸ்டம்மை கையில் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அந்த விஷயத்தால் உருவாகிற நல்லதை விட அதால் ஏற்படுற அழிவுகள் தான் ரொம்ப அதிகம். இது நம்ம பாஸ்ட்லேருந்து அவ்வளோ பார்த்தாச்சு, இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு, இன்னமும் நடக்கும். இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, ஒரு கூட்டத்தோடு என்னென்னா அடையாளப்படுத்திக்கிறது. ஒரு விஷயம் எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சதுன்னா நான் அது பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா சொல்கிறேன். March 29, 1996 ஒரு உயிர்
இந்த எர்த்தில் பிறக்குது. அந்த உயிர் வந்து வளர 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 அதை சுற்றி இருக்கிற ஆட்கள், அவங்க அப்பா அம்மா எல்லாரும் நீ வந்து ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ஒரு கோவில் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொரு உருவங்களையும் காமிச்சு இதெல்லாம் கடவுள், இதெல்லாம் சாமி, சாமி கும்பிடு அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் எல்லாத்தையுமே இது எல்லாமே டேட்டா இல்லையா, ஃபிசிக்கலாக நான் கேதர் பண்ணுற டேட்டா, வெறும் மைண்ட் அந்த இடத்துல இருக்குது. எனக்கு கடவுளோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அந்த இடத்துல நான் அந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டு சொல்கிறாங்க, ஓகே சாமி அப்படின்னு சொல்லி கும்பிட்றேன். எனக்கு சாமினா யாருன்னு தெரியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாதுங்கிறது தான் ஃபேக்ட். அவங்க சொல்லலாம் முருகர், சிவன், நான் ஸ்கூலுக்கு போகிற இடத்துல வந்து ஜீசஸ்ன்னு சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். பட் எனக்கு பர்சனலாக கடவுள்னால் யாருன்னு தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா நான் முருகரை பார்த்தது கிடையாது, ஏன்னா நான் சிவனை பார்த்தது கிடையாது. இது எல்லாம் செட் ஆஃப் பிலீஃப்ஸ் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே இருக்குது. இதை வந்து எங்கள் அப்பா அம்மா பார்த்தாங்களான்னு கேட்டால் அவங்களும் கிடையாது. அது அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து இருக்குது. அவங்களுக்கும் அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, நான் அதை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையில் அது போகுது. அந்த நம்பிக்கையை எனக்கு கொடுக்குறாங்க, நான் அதை எடுத்துக்கிட்டு நான் ஓட்டுறேன். ஆனால் ஒன்ஸ் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டு நான் பார்க்கும்போது கடவுள்லாம் யாரும் எனக்கு தெரியுமா நான் பார்க்கும்போது எனக்கு தெரியாதுங்கிறது தான் உண்மை ஆக்சுவலாக. ஸோ கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் பார்க்கல. யாரோ ஒருத்தவங்க எப்போயோ ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, அவங்க ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுன்னு சொன்னது, காலப்போக்கில் ஒவ்வொருத்தவங்களும் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாமல் அதை நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே வந்து கை மாற்றி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நான் இந்த கடவுள் இதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்கிறேன்னா அப்படின்னு கேட்டால் கிடையாது, எனக்கு தெரியலன்னு நான் சொல்கிறேன். எனக்கு தெரியலப்பா, அது இருக்கா இல்லையான்னு தெரியலங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஒரு பாயிண்டில். இப்போ எனக்குள்ளே இருக்க அந்த செல்ஃப் வந்து ஷார்ப்பாகுது. இது என்னது, இது இந்த க்ரியேஷன் என்னது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி சொன்ன சிஸ்டம் நான் அப்படியே ஏற்றுக்கிட்டேன்னா ஓகே ஃபைன், நான் போயிடலாம். பட் எனக்கு தெரியலங்கிற விஷயத்தை நான் ஒத்துக்கும் போது எனக்கு வந்து அந்த தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஒரு க்யூரியாசிட்டி பீக் ஆகுது அந்த இடத்துல. இங்கே தான் வந்து உங்களுக்கு மெடிடேஷன் ஒரு விஷயமே உள்ளே வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ மெடிடேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நம்ம பார்த்துருவோம். இப்போ வேற ஒரு மதத்தில் இருந்து வேற ஒருத்தவங்க எங்கள் கடவுள் தான் வந்து சரியான கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க, எங்கள் ரிலீஜன் தான் வந்து சரியான விஷயத்தை சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து கோவம் வர ஆரம்பிக்கும். அது என்ன உங்கள் ரிலீஜன் தான் பெருசு, எங்கள் ரிலீஜன் வந்து பெருசு இல்லைன்னு சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ வந்து நீங்கள் பெருசா நாங்கள் பெருசா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அட் த சேம் டைம் இந்த என் ரிலீஜனுக்கு வந்து உங்களை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். கடவுளை உணர்ந்தவங்க, அது யாராக இருந்தாலும் சரி, கடவுளை உணர்ந்தவங்க எப்பயுமே இன்னொரு ரிலீஜனில் இன்னொரு மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்கள என் மதத்துக்கு மாறுன்னு சொல்லி அந்த விஷயத்த பண்ண மாட்டாங்க. அது நான் ஒரு சில ஃபேமிலியில் பார்த்துருக்கேன். வேற ஒரு மதத்துலேருந்து ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து எங்கள் மதத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்கிற விஷயங்களை நான் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஒருத்தவங்க அந்த கடவுள் அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்தவங்க, அவங்களுக்கு தெரியும் இங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அந்த ஒன்றுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒரு பேர் சொல்கிறாங்க, அந்த ட்ரூத் அவங்களுக்கு புரியும். ஸோ அதனால் அவங்க வந்து இன்னொருத்தவங்கள என் மதத்துக்கு மாற சொல்லவே மாட்டாங்க. உண்மையை உணராதவங்க மட்டும்தான் தன்னை ஒரு மதத்தோடு அடையாளப்படுத்திப்பாங்க. ஸோ இதால் க்ரியேட் ஆகிற எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம் பற்றி மட்டும் நான் சொல்கிறேங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன பொண்ணு அதை வந்து ஒரு கோவிலுக்குள்ளே வச்சு கை காலை உடச்சி செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணி கொன்னாங்க, கோவிலுக்குள்ளே. ஓகேவா? அதுக்கு வந்து அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க அவங்களோட ப்ளஷருக்காக, அவங்களோட அரக்கத்தனத்தை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு உயிரை கொண்டுட்டாங்க. அண்ட் இதுக்கு இந்த இந்த விஷயம் பண்ணாங்க இல்லையா, அந்த பொண்ணை கொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு சப்போர்ட்டும் வருது. அதுதான் இருக்கிறதே ஷாக்கு. அது என்னென்னா, என் மதத்தில் இருக்கவங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில், அந்த ஒரு அடிப்படையில் சப்போர்ட் வருது. நீ எந்த மதத்தில் வேணால் இருந்துட்டு போ, நீ பண்ணது தப்புனா அதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைக்கணும்ல, அதுக்கான பனிஷ்மெண்ட் அவனுக்கு இருக்கணும்ல. இதை நீங்கள் எந்த ஒரு கூட்டமாக வேணாலும் எடுத்துக்கோங்க, இது ஒரு ரிலீஜன் இல்லை, எந்த ஒரு கூட்டமாக வேணாலும் இருக்கட்டும். ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு தப்பு பண்ணுறான் அப்படிங்கிறப்போ, அது ஒரு அரசியல் கட்சியாக இருக்கட்டும், ஒரு வெறும் ஒரு ஃபேன், ஒரு ஆக்டரோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கூட்டமாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், ஒரு தப்பு வந்து என் கூட இருக்கிறவன் ஒருத்தன் பண்ணுறான், அதை வந்து நான் தப்புன்னு சொல்கிறத விட்டுட்டு இவன் இந்த கூட்டத்தில் இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் பண்ண விஷயத்த வந்து நான் டிஃபெண்ட் பண்ணுறேன்ல, அதை விட கேவலமான ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, சீரியஸாக எனக்கு தெரியல. ஸோ அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக இப்போ வந்து ஆக்சுவலாக யூபியில் ரீசெண்டாக இப்போ Jan 2 நினைக்கிறேன், Jan 2 வந்து ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 14 வயசு பொண்ணு, அவங்க வீட்டில் வந்து துணி கடையில் போய் துணி ஏதோ வாங்கிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு போகிற வழியில் அந்த பொண்ணை கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போயிட்டு
மார்ச் 2 மார்ச் 3 தான் அந்த பொண்ணு திரும்ப வீட்டுக்கு வருது. வரும்போது அந்த பொண்ணு சொன்ன கதைகள் ரொம்ப ஷாக்கிங்கான ஸ்டோரி. அந்த பொண்ணு சொன்னது என்னென்னா, 4 பேர் ஒரு ரூமில் அந்த பொண்ணை கட்டி போட்டு அப்பப்போ செக்ஷுவல் டார்ச்சர் கண்டினியூஸாக 2 மாதமாக கண்டினியூஸ் செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணி அடித்து, அந்த பொண்ணோட ஃபேமிலி அவங்க ரிலிஜன் வந்து நான்வெஜ் சாப்பிடாது. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து இந்த நான்வெஜ் வந்து வாயில் திணிச்சு இது பண்ணி, அந்த பொண்ணு கையில் வந்து ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டோ சம்திங் அவங்க ரிலிஜன் இதில் போட்டிருக்கு. அதில் வந்து ஆசிடை ஊற்றி அதை அழிக்கிறேன்னு சொல்லி லைக் இது வந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பண்ணுற ஒரு விஷயம். இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு ரீலில் எல்லாமே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நடந்த ஒரு சில விஷயங்கள் தான் அது. ஒரு ஊருக்குள்ளே ஒரு செட் ஆஃப் மிஷினரிஸ் வந்து வராங்க. அவங்களோட இன்டென்ட் என்னென்னா, இந்த ஊரில் இருக்க மக்களை வந்து அவங்க ரிலிஜனுக்கு மாற்றணும். அதான் அந்த இன்டென்ட்டோடு வராங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட அந்த மக்கள் வந்து இங்கே எதுக்கு வரீங்கன்னு சொல்லி அவங்கள துரத்தி விடுறாங்க. இப்போது அந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் அந்த ரிலீஜியனோட பிலீவர்ஸ் இருப்பாங்கள்ல, லைக் அந்த கடவுளை கும்பிட்றவங்க அப்படின்னு இருக்காங்கள்ல, அவங்க வந்துட்டு எங்கள் கடவுள் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரமே புரிய வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. இதை விட ரொம்ப மோசமான கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. புரியுது அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு விஷயத்தை வந்து நான் ஒரு ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறேன்னா நான் எதுக்கு உங்களை கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்? என்னென்னா, நான் பிலீவ் பண்ணுற விஷயம் தான் கரெக்டு, நீ பிலீவ் பண்ணு தப்புன்னு நான் ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன். ரெண்டுமே பிலீஃப் தானேங்க. இதில் என்ன இருக்குது? இதில் என்ன கரெக்டு தப்பு இருக்குது? நீங்கள் ட்ரூத்தை ரியலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருமே ஒன்று தான் சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இது எப்படின்னா, ஒரு அமெரிக்கன் வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. வந்துட்டு அவருக்கு செம்மையாக தண்ணி தாங்க எடுக்குது. ஒருத்தர்கிட்ட போயிட்டு எனக்கு தண்ணி வேணும், எனக்கு வந்து வாட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவருக்கு புரியல என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் வாட்டரை காமிச்சு குடிக்கிற மாதிரி ஆக்ஷன் காமிக்கிறாரு. ஓகே தண்ணி வேணுமா, சரி ஓகே தண்ணின்னு எடுத்து கொடுக்குறாங்க. ஓ தண்ணியா, அப்போ வந்து இந்த ஃபாரினர் வந்து லேர்ன் பண்ணுறாரு. ஓ தண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணுறாரு. பண்ணிட்டு குடிச்சிட்டு போகிறாரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் வாட்டர்னு கூப்பிட்றாரு, இவங்க அதை தண்ணின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே 2 பேருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ இதை தான் நம்பு, நீ வந்து இதை வாட்டர்னு சொல்லலாம் அவர் வந்து திணிக்கல. அதே மாதிரி இவங்க வந்து நீ இதை தண்ணின்னு சொல்லலாம் திணிக்கலை. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் தெரியும் அது தண்ணி. அதை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க, குடித்தா தாகம் அடையும், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இதை வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. ஆனால் கடவுள் அப்படின்னு வரும்போது அது எக்ஸ்பீரியன்ஸில் உணராமல் இருக்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா அது கணக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லையா? அது உணர்வில் நீங்கள் கனெக்ட் ஆகாமல் அதை நம்பினீங்கன்னா என் நம்பிக்கை தான் பெருசு, உன் நம்பிக்கை தான் பெருசுங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதை அந்த டியூவாலிட்டி க்ரியேட் பண்ணும். இங்கே தான் வந்து பெரிய பிரச்சனையே. இந்த ப்ரேயர் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து ஈவந்தோ அது வந்து உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுத்தாலும், ஒரு சோலேஸ் கொடுத்தாலும், ஒரு மன அமைதி அந்த நேரத்தை கொடுத்தாலும், அட் த ப்ராடர் பிக்சர் ஒரு கம்ப்ளீட்டாக நீங்கள் அதை எடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ளே இது எல்லாமே இருக்குதுங்கிறது தான் ஃபேக்ட். அப்போ வந்து நான் ப்ரேயரே பண்ணக்கூடாது சொல்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரேயருங்கிற விஷயத்த சூப்பராக யூஸ் பண்ணலாம். என்னென்னா, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சாமியை கும்பிடும்போது இங்கே இருக்கிற எல்லாமே ஒன்று தான்ப்பா, இங்கே இருக்கிற எல்லா கடவுளும் ஒன்று தான்ப்பா, ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி நான் கூட ஒரு புதுசாக ஒரு கடவுளை க்ரியேட் பண்ணலாம். ஜும் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் நான் வச்சு நான் ஒரு கடவுளை க்ரியேட் பண்ணலாம். அது நான் வழிபடலாம். எனக்கு அது வழிபடும் போது எனக்கு நல்லது நடக்குமானா நடக்கும், அதுதான் பாயிண்ட்டுங்க. ஆனால் இந்த ஜும் அப்படிங்கிற கடவுளை எல்லாருமே அதை தான் கும்பிடணும், இதுதான் உண்மையான கடவுள்னு சொன்னால் அது தப்பு. ஃபஸ்ட்டு இந்த பேசிக் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணிக்கோங்க. இருக்கிறது எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணிவிட்டு அப்படி பண்ணிங்கனாவே நீங்கள் எந்த ஒரு ரிலீஜனையும் எந்த ஒரு கடவுளையும் அஃபண்ட் பண்ண மாட்டீங்க. அந்த கடவுள் கிடையாது, அது வந்து ஒரிஜினல் கடவுள் கிடையாது, நான் கும்பிட்ற கடவுள் தான் ஒரிஜினல், அதெல்லாம் வந்து கடவுள் கிடையாது அப்படிங்கிற அந்த ஃபேக்டர்லாம் இங்கே வராது. இங்கே எல்லா மதத்தோட நம்பிக்கையுமே ஒன்று தான். இங்கே என்னை விட ஒரு பெரிய சக்தி ஒன்று இருக்குது. ஒவ்வொருத்தவங்க ஒரு பேர் சொல்லிக்கிறாங்க. பட் அடிப்படையில் இருக்கிறது என்ன, என்னை விட ஒரு பெரிய சக்தி இருக்குது, அதுக்கிட்ட நான் போய் எனக்கு இது பண்ணிக்கூட அது பண்ணிக்கூட என்னோடய கஷ்டத்தை சொல்கிறேன், அதுக்கிட்ட என் மனசு விட்டு பேசுகிறேன், அவ்வளோதான் மேட்ருங்க. இந்த பேசிக் விஷயத்தை ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு கடவுளை அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். நான் மோஸ்ட்டாக கோவிலுக்கு போனால் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் அந்த இடத்துல சும்மா கம்முன்னு இருந்துட்டு வருவேன், அவ்வளோதான். எனக்கு வந்து அந்த எனர்ஜி தான் மேட்ரு. அந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற, இப்போ நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறீங்கன்னா அங்கேருந்து ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும். அந்த ப்ரெசன்ஸ் எப்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னா, அங்கே இருக்கிற ஆட்கள் நிறைய நெகட்டிவான விஷயங்களும் பண்ணாமல் இருக்கும்போது தான் அது அந்த இடத்துல அந்த ப்ரெசன்ஸ் இருக்கும். அதாவது காசு கொடுத்தா நான் சாமி பக்கத்தில் போய் பார்க்கலாம், காசு கொடுக்கலன்னா நான் அந்த தூரத்துலேருந்து பார்க்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே வந்து எனக்கு பிடிக்கல பர்சனலாக. ஸோ
நான் கோவிலுக்கு போகிறது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்லிட்டு. சார் விஐபியில கூட்டு வந்து 1/2 மணி நேரம் உள்ள உட்கார வைக்கிறீங்க, ஏன் பக்தரை வந்து ஒரு 30 செகண்ட் நிக்க வச்சா என்ன பிரச்சனை? எங்களுக்கு என்ன லாபம்? பக்தர்களை நிக்க வச்சா எங்களுக்கு என்ன லாபம்? விஐபிகளை நிக்க வைத்தால் எங்களுக்கு லாபம் இருக்கும், பரிசுகள் கிடைக்கும், பணம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். இதுக்காக வந்து நான் உங்களுக்கு கோவிலுக்கு போகாதீங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. கோவிலுக்கு போங்க, உங்களுக்கு பிடிச்ச கோவிலுக்கு போங்க, எங்கே உங்கள் மன அமைதியாக இருக்கோ அங்கே இருந்துட்டு வாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நான் பர்சனலி ஏன் கோவிலுக்கு போகிறது இல்லைன்னா, நான் கடவுள் என்னை சுற்றி இருக்கிறத நான் உணர்கிறேன். எல்லா இடத்துலையுமே கடவுள் தான் இருக்குது. இங்கே எல்லாமே கடவுள் தான். ஆக்சுவலாக என்னை சுற்றி இருக்கிற இந்த வெற்றிடம் இருக்கிற ஸ்பேஸ் இதுவே கடவுள் தான். ஸோ நமசிவாயம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது எல்லாமே கடவுளோட உருவம் தான். இந்த ட்ரெஸ்ஸு, இது எல்லாத்துலேயுமே உங்களால் கடவுளை உணர முடியும். ஸோ என்னால் வந்து எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஈவன் தோசை நான் எல்லா நேரமும் என்னால் பார்க்க முடியலனாலும், இந்த பிரவீனுங்கிற கேரக்டருக்குள்ளே டீப் ரூட்டட் ஆகிட்டு எல்லாத்தையும் டுவாலிட்டியாக பார்க்குறது இதெல்லாம் இருந்தாலும், நான் கடவுளுங்கிற ஒரு விஷயத்தை நான் உணரும்போது என்னால் இங்கே இருக்கிற அந்த ப்ரெசன்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ எனக்கு இதுதான் கோவில். ஸோ கோவிலுக்கு போகிறது போகாததெல்லாம் பிரச்சனை கிடையாது. இட் ஜஸ்ட் நமக்குள் அந்த கடவுளுங்கிறத நான் எதை பார்க்குறேங்கிறது தான் இங்கே விஷயம். அண்ட் இதுதான் மெடிடேஷனும் கூட, நம்மளை சுற்றி இருக்கிற இந்த இறைத்தன்மையை உணர்றது. ஒன்ஸ் நீங்கள் மெடிடேஷன் அது நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து எதையுமே வந்து கேட்க மாட்டீங்க. எனக்கு இது பண்ணி கொடு, அது பண்ணி கொடு, எனக்கு இது சரி பண்ணி கொடு, எதுவுமே கேட்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் மெடிடேட்டிவ் அந்த ஸ்டேட்குள்ளே போகும்போது நீங்கள் அங்கே இருக்க மாட்டீங்க கேட்குறதுக்கு. எனக்கு இது பண்ணி கொடுன்னு நான் கேட்குறேன்னா நான் அங்கே இருப்பேன், பிரவீனுங்கிற இந்த ஒரு கேரக்டர் அங்கே இருக்கும். ஆனால் நீங்கள் மெடிடேட்டிவ் ஸ்டேட்குள்ளே ஆக்சுவலாக ப்ராப்பராக மெடிடேட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் கேட்குறதுக்கு ஒரு என்டிட்டி அங்கே இருக்காது, இன்னொரு விஷயம் அங்கே இருக்காது. 2 இருந்தால் தான் ஒன்று இன்னொன்று கிட்ட கேட்கும். இங்கே 2 இல்லை, ஒன்று தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ அது எதுக்கிட்ட கேட்கும்? அது கேட்குறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. சும்மா நீங்கள் பாட்டு சும்மா இருப்பீங்க, அவ்வளோதான். இதனால தான் கோவிலுக்கு போனால் சும்மா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேணும் இது வேணும்னு கேட்காத, சும்மா இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமும் அதுதான். நான் சொன்னேன்ல, இங்கே ட்ரூத்தை ரியலைஸ் பண்ணிவிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, சில நேரம் உங்களால் வந்து இந்த இறைத்தன்மையை உங்களால் உணர முடியாது. ஸோ இந்த கேம் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஈவன் தான் நீங்கள் ட்ரூத்தை ரியலைஸ் பண்ணியிருந்தாலும், உண்மையை உணர்ந்திருந்தாலும், கடவுள் நிலை இறைநிலையை நீங்கள் உணர்ந்திருந்தாலும், திரும்ப இந்த கேம்குள்ளே நீங்கள் வரும்போது கம்ப்ளீட்டாக தொலைஞ்சு போவீங்க. உங்கள் மைண்டில் ஏதோ ஒரு பின் லேயரில் இருக்கும், இது வந்து மாயை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இந்த ஆசைகள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஈர்ப்பு, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தருணங்களில் என் மைண்ட் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அது கண்ணா பின்னான்னு ப்ளே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம், அந்த நேரத்தில் எனக்கு வந்து இந்த கோவிலுங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய மனசுலேயே நான் கோவிலை கட்டிட்டேன். ஸோ நீங்களும் அதை பண்ணலாம். பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நான் கோவிலும் கட்டுறேன் அப்படிங்கிறப்போ நான் சிலையை வச்சு கட்டல, நான் அந்த எனர்ஜியவே நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கோவில் எப்படி இருக்குன்னு நான் ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் சும்மா சொல்கிறேன். மோஸ்ட்டாக எம்டி ஸ்பேஸ் தான். என்னென்னா அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சுற்றி நெருப்பு, ஃபுல்லாக நெருப்பு எரியும். அந்த நெருப்பில் நான் வாக் பண்ணிட்டு போகும்போது என்னோட நெகட்டிவிட்டி இருக்குல்ல, எனக்குள்ளே இருக்கிற ஆசை, கோபம், காமம், எந்த ஒரு நெகட்டிவ் ஆனாலும் இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அந்த நெருப்பிலே எரிச்சிட்டு நான் உள்ளே போய் வெறும் அந்த பியூர் செல்ஃபாக இருக்க ட்ரை பண்ணுவேன். அவ்வளோதான் மேட்ருங்க. ஸோ அதுவும் ஒரு மெத்தடாக வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரேயராக மெடிடேஷனான்னு கேட்டால் மெடிடேஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மெடிடேஷனில் டியூவாலிட்டி கிடையாது. நீங்கள் எனக்கு இது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு அங்கே ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஸ்டில்னஸ்குள்ளே இருக்கும்போது நீங்களே அங்கே இருக்க மாட்டீங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஸ்டேட், நீங்களே கடவுளாக இருக்க மாதிரி. அது அந்த நேரத்தில் உள்ளத்தை கடக்கணும், அதுதான் கடவுள். ஐயா ஐயனாரு ஐயப்பே எல்லாம் ஒண்ணுதான்டா, எங்க அப்படா. ஆமா, ஆளு என்ன சொல்றாங்கடா, உள்ளத்தை கடந்தவதான் கடவுள். குலதெய்வத்துக்கு உருவம்லாம் கிடையாதுப்பா, சும்மா எண்ணெய் ஊற்றி மாலை போட்டு சாமி கும்பிட வேண்டியதான். உள்ளத்தை கடக்கணும், கடந்தாச்சும் கடவுளாக முடியும். ஸோ யார் ஒருத்தவன் தன்னோட உள்ளத்தை, அதாவது மைண்டு, அதை கடந்து உள்ளே போகிறானோ அவன் கடவுளாகவே இருப்பான். ஸோ இந்த மைண்டு தான் நான் பிரவீன். இந்த மைண்டே அங்கே இல்லை அப்படிங்கிறது தான் மெடிடேஷனு, அதுதான் இறைநிலை. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் கடவுளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு. ஸோ கோவிலுக்கு போகிறப்போ வந்து சாமி கும்பிட்றீங்கன்னா எனக்கு இது கூட அது கூடலாம் கேட்காம ஜஸ்ட்டு
அந்த மைண்டு அந்த உள்ளம் இருக்குல்ல, அந்த உள்ளத்தை கடக்கிறதுக்கான ஒரு வழி தான் அந்த சாமி இல்லையா? ஸோ நீங்கள் வந்து இந்த நம்ம ஊரில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். நந்தி காதில் வந்து நீங்கள் சம்திங் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு சாமி பார்க்க போகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். அது என்னென்னா பேசிக்காக உங்களோட ஆசைகள், உங்களோட டிசைர், உங்கள் மைண்ட் எல்லாத்தையும் வந்து இந்த வெளில இருக்க நந்திக்கிட்ட சொல்லிட்டு உள்ளே போகும்போது பியூராக கம்முனரு, உள்ளே போய் எதுவும் கேட்டுன்னு இருக்காது, கம்முனரு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி. அது சூப்பரான ஸ்ட்ரக்சர். அதுதான் விஷயம். கோவிலுக்கு போனீங்கன்னா கம்முன்னு இருக்கணும். ஜஸ்ட் அந்த இடத்துல தான் வந்து நீங்கள் இறையை உணர முடியும். ஒன்ஸ் நீங்கள் இறையை உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு கடவுள் என்னன்னு தெரியும். அது தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்னப்பா ஆக போகுதுன்னா, உங்களுக்கு எல்லாமே ஆகும். உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ, நீங்கள் இப்போ இந்த பிரிவில் என்னெல்லாம் பண்ணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவீங்க. இன்னொரு உயிரை காயப்படுத்தணும்னு நினைக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அதுதான் அதுக்குள்ளே இருக்கிற கடவுளை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. என் கடவுள் தான் பெருசு, உன் கடவுள் தான் பெருசுங்கிற அந்த விஷயம் அங்கே இருக்காது. அதுவும் கடவுள் தான். இந்த சபரிமலை சீசன்லாம் வரும்போது மாலை போட்டுட்டு எல்லாருமே சாமி சாமின்னு கூப்பிடுவாங்க, பார்த்துருப்பீங்க. அது என்னன்னா, அது மாலை போட்டால் மட்டும் கூப்பிட்றதுன்னு கிடையாது. உனக்குள்ளேயும் சாமி தான் இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். அதை நான் பார்த்ததுனால நான் சாமின்னு கூப்பிட்றேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ மாலை போடும்போது தான் நான் வந்து சாமின்னு கூப்பிட்றேன்னு கிடையாது. உனக்குள்ளே சாமி இருக்குது, அதை நான் வந்து பார்க்குறேன், அதை நான் ரியலைஸ் பண்ணுறேன், அதனால நான் உன்னை சாமின்னு கூப்பிட்றேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ப்ராப்பராக தான் ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அது காலப்போக்கில் வெறும் ஒரு மைண்ட் பிளேவாக மட்டுமே மாறிடுச்சு. அதோட உண்மையான அர்த்தத்தை யாரும் உணர்ந்து பண்ணாமல் கடந்து வந்தாச்சு. ஸோ பெஸ்ட்டான விஷயம் எதுன்னா மெடிடேஷன் தான் பெஸ்ட்டு. நீங்கள் மெடிடேஷன் வந்து மாஸ்டர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் சாமி கும்பிடலாம். பட் சாமி கும்பிடும்போது ஏன் சாமி தான் பெருசு, உன் சாமி தான் பெருசுங்கிறது இல்லாமல் இங்கே இருக்கிறது ஒரே ஒரு கடவுள் தான் இருக்குது. அதாவது என்னை தாண்டி ஒரு பெரிய சக்தி இங்கே ஒன்று இருக்குது. அந்த சக்திக்கு நான் ஒரு வடிவம் கொடுத்து நான் அதை ஒரு மாதிரி கும்பிட்றேன். இவங்க வேறு ஒரு மாதிரி கும்பிட்றாங்க. பட் ஆனால் ஸ்டில் அவங்கள தாண்டி ஒரு சக்தி இருக்குங்கிறது தான் எங்கள் பாயிண்ட். அதுதான் மேட்ரு. இந்த ட்ரூத்தை ரியலைஸ் பண்ணிட்டு யாரையும் வந்து நான் கும்பிட்ற மாதிரி கும்பிடுன்னு சொல்லாமல், ஃபோர்ஸ் பண்ணாமல், ஒரு ஐடென்டிட்டி எடுத்துக்கிட்டு ஒரு கூட்டத்தோடு அடையாளப்படுத்திக்கிட்டு கும்பிட்றது உங்களை வந்து இறைவன் கிட்டேருந்து உங்களை தூரத்துக்கு தான் கொண்டு போகும் தவிர இறைவன் கிட்ட உங்களை கொண்டு போகாது. ஸோ இதான் இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். See you next video. Bye.